அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன் முதற்றே உலகு. பிறப்பும் ஆம், இதோ நீங்கள் எதிர்பார்த்த மழலையர்களின் நடனம் இதோ துவங்க இருக்கிறது. அந்த வரிசையில் முதலாவது பாடலாக பாடினால் குயிலும் அழகு, ஆடினால் மயிலும் அழகு, வானத்தில் மேகங்கள் கூட அழகு. அந்த வரிசையில் பரதக்கலையும் அழகே அழகு. அந்த அழகை கூற வருகிறார் நம் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவி நந்தினி. இதோ இதோ உங்களுக்காக உங்களுடைய செல்ல குழந்தைகள் இதோ 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 உங்களுக்காக உங்கள் முன். Mama da da sa di papa sa 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 di sa di sa pa. Mama da da sa di papa ga ma ga ni sa di ri sa. Hey hey yadam hey anbin veliya yella விடியலை தரும் அம்மன், நம் மேடையை அலங்கரிக்க வரும் வேப்பிள்ளை அம்மன். இதோ உங்களுக்காக 8ஆம் வகுப்பு மாணவிகள் அனுஷ்கா, தனலட்சுமி, ஜீவிதா, பிரியதர்ஷினி, யாழினி, கனிஷ்கா. அனுஷ்கா, தனலட்சுமி, ஜீவிதா, பிரியதர்ஷினி, யாழினி, கனிஷ்கா. ஓகே ஓகே சார் எதிர நிக்கிறவங்க உட்கார்ந்து கத்தி போல் வீட்டிலை காளி
ஹலோ 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 வரலையே வரலையே ஹலோ ஹலோ ஹலோ. மூன்றாவது பாடலாக வானம் வசைபட வர வர இவர்களுடைய பெயர்கள் விக்னேஸ்வரன், ரோஹித்வரன், லக்ஷணாஸ்ரீ, சாய் ரக்ஷயா, சாவித்ரி, யாசிகா, மகஸ்ரீ, மதுமியா, ஏகாந்திகா, அர்ப்பணா, எழில்வேந்திரன், ஸ்ரீவர், ராஜேஷ். சொல்லணுமா? பொங்கலா ஓகே ஓகே பிள்ளைங்க ஆசைப்படும் சுத்தி இருக்கட்டும். ஓகே. Hiya, Bobby. Hi, Ken. You want to go for a ride? Sure, Ken. Jump in. I'm a Barbie girl in the Barbie world. Life in plastic, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Imagination, life is your creation. Come on, Barbie, let's go party. I'm a Barbie girl in the Barbie world. Life in plastic, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Imagination, life is your creation. I'm a blonde single girl in a fantasy world. Dress me up, make it time. I'm your darling. You're my doll, rock and roll. Feel the glamour and pink. Kiss me here, touch me there. Hanky, hanky. You can touch, you can play. If you say I'm always yours. I'm a Barbie girl in the Barbie world. Life in plastic, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Imagination, life is your creation. Come on, Barbie, let's go party. Come on, Barbie, let's go party. Come on, Barbie, let's go party, party. Come on, Barbie, let's go. Make me walk, make me talk, do whatever you please. I can act like a star, I can beg on my knees. Come jump in, bimbo friend, let us do it again. Hit the town, fool around, let's go party. You can touch, you can play. If you say I'm always yours. You can touch, you can play. If you say I'm always yours. Come on, Barbie, let's go party. Yeah. Come on, Barbie, let's go party. Come on, Barbie, let's go party. Come on, Barbie, let's go party. I'm a Barbie girl in the Barbie world. Life in plastic, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Imagination, life is your creation. I'm a Barbie girl in the Barbie world. Life in plastic, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Imagination, life is your creation. Come on, Barbie, let's go party. 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 Oh, I'm having so much fun. Well, Barbie, we're just getting started. Oh, I love you, Ken. வானில் சிறகடிக்க இதோ வருகிறார்கள் 2ஆம் வகுப்பு மாணவிகள். அன்சிகா, அருள் ஜெஸ்வினா, இனியா, சிவஸ்ரீ சிவாஜினி நருபூவிதனா, 3ஆம் வகுப்பு சிவஸ்ரீ சிவானி இங்க வரவாம் அன்சிகா. இங்க வாப்ல அன்சிகா ஒண்ணுமே வரல.
மிக்க மாணிக்க மணிகளாய் ரத்தின மொழிகளாய் மினுமினுக்க வருகிறார்கள் 3ஆம் வகுப்பு மாணவிகள். இதோ ஹாசினி, இனியா, ஜனனி, ரக்திசா, சபரிஸ்ரீ, செல்வபிரியா, சிவானி, சிவஸ்ரீ. வழக்கறிஞர் எஸ் பாரதிராஜா அவர்கள் சார்பாக பள்ளியினுடைய ஆண்டு விழா நிகழ்வுக்காக பரிசு பொருள் வாங்குவதற்காக ரூபாய் 1000 அளித்துள்ளார். அவருடைய துணைவியார் சகோதரி கவிதா அவர்கள் பள்ளி புறவல திட்டத்தில் தன்னை இணைத்து ரூபாய் 1000 வழங்கியுள்ளார். அவர்களுக்கு பள்ளியின் விழாக்குழு சார்பாக எஸ்எம்சி சார்பாக பெட்ரோவாசிய கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது மழலை செல்வங்கள் நடனமாடிய பின்பு அனைத்து பெற்றோர்களும் பார்வையாளர்களும் கைதட்டி சிறப்பித்தால் நன்றாக இருக்கும் என்று விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து மாணவர்களுக்கும் கைதட்டி உற்சாகப்படுத்தும்படி நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக மேற்கு சீமையிலே மேக்காத்து கோயிலே கதை ஒன்று நடக்குதம்மா. கருப்பசாமி கதையா அல்ல மாசாணியம்மன் கதையா இல்லை காளியம்மன் கதையா? பொறுத்திருந்து தான் பார்ப்போமே என்ன கதைன்னு. இப்போ உங்களுக்காக உங்கள் முன் உங்களுடைய செல்ல குழந்தைகள் இதோ இதோ இதோ. ஆகாஷ், அமுதரன், அமுதன், லோகப்பிரியன், ராஜ்குமார், ரஞ்சித், சபரிராஜன், வல்லரசு, வீரவேல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். ஒரு நல்ல டிஜே சாங்க போட்டுட்டியா? நச்சுன்னு குத்தியா? உடால
வாணிக்க ஏத்துக்கோ. போன போன நீ ஆரம்பிச்சா அவனு தானா எல்லாரும் கையால ஆடி போவாங்க. போட்டா போட்டா அங்க வர சாமி பிடிச்சிட்டு ஓடிக்கா பிடிக்க பிடிக்க. எல்லாம் ஆளுநர் இல்லையா பிடிக்க வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன போன போன அதே பண்ண சோடத்தை எடுக்கலாம் தாண்டி வச்சுட்டாரு. உடான உடான போன போன உடான. ஆஹா ஆரம்பிச்சுட்டாங்களா. இனிமே என்ன சாமி வந்துருமே. கடவுளே போச்சுறாங்க. ஐயோ ஐயோ அப்புறம் போடு டான்ஸ் போடு போடு. அண்ணா அஜித்தண்ணா உடாதடா இன்னொரு வாட்டி ஏத்தாடுங்க. எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி ஓட்ட போட்ட போட்ட. இதெல்லாம் ஒரு பக்கம் சரியா கட்டாண்டா யாரா. இவங்கிட்ட யாருப்பா மைக்க கொடுத்தது. விடாத விடாத விடாத. போடாத போட போட. போட 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 ஏத்து. போட 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 மாமா. எங்க அந்த அக்கா கூப்பிட்டு வச்சுக்கிறான். அந்த அக்கா வர சாமி வச்சுக்கிறேன். இங்க பையா வந்துட்டானயா. திரும்ப வட்டையா புடிச்சு கட்டுக்கடா அவனை. ஐயா 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 ஒழிச்சேடா ஒழிச்சேடா. துணு விபத்து எல்லாம் எடுத்து முடியாதா. சீக்கிரமா சத்தியமா யாருக்கு தெரியலமா எனக்கு. போடு 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 போடு. அம்மா மாரியாத்தா நீ தான் அம்மா எல்லாரையும் காப்பாற்றணும் சாமியோ. கலக்கிடுவோம்ல இந்த கலக்கிட்டோம்ல. நன்றி. சிறப்பாக நடனமாடிய நம் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக ஆம் எத்தனையோ நடன கலைகள் வந்தாலும் பாரம்பரிய கலையாகிய குறவன் குறத்தியை மறக்க முடியுமா? அதை பார்க்காமல் இருக்க முடியுமா? இதோ உங்களுக்காக 6ஆம் வகுப்பு மாணவி அக்ஷிதா, 7ஆம் வகுப்பு மாணவி நந்தினி. இதோ இதோ அலங்கார மேடையில் அனைவரும் கண்டு கழியுங்கள்.
கைதட்டி ஆரவாரம் செய்யுங்கள். நன்றி நன்றி நன்றி. மயிலாடும் பாறையில் நாங்க ஆடி இருக்கோம். மதுரை மேங்காட்டு பொட்டலில் மெடலும் வாங்கி இருக்கோம். மயிலாடும் பாறையில நாங்க ஆடி இருக்கோம். மதுரை மேங்காட்டு பொட்டலில மெடல் வாங்கி இருக்கோம். நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. ஆட மயிலாடும் பாறையில் நாங்க ஆடி இருக்கோம். மதுரை மேங்காட்டு பொட்டலில மெடல் வாங்கி இருக்கோம். திருச்சி, சேலம், தஞ்சாவூர், காஞ்சி, பொள்ளாச்சி போனேன். ராணி போல நாட்டியமாடி திருப்பேரானே. பேரு பெத்த சென்னையில் பரிசு பல வாங்கி வந்தேன். பெரியவங்க கையில தான் பதக்கம் பல பெற்று வந்தேன். ஆட்டம் பாட்டத்துல என்ன யாரும் ஜெயிக்க வரல. என்ன எதிர்ப்பு யாரும் வரல. காலக்கட்டுக்குள்ள ராகமிட்டுக்குள்ள என்ன எதிர்த்து பாடி பாரு. எனக்கு யாரு ஈடு ஈடு. மயிலாடும் பறையில் அங்க ஆடி இருக்கோம். மதுரை மேங்காட்டு பொட்டலில் மெடல் வாங்கி இருக்கோம். நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. தகிட, தகிட. ஆடும் குயிலு பார்த்தா மயிலு ஆஹா ஒயிலு அப்பப்பப்பா. அப்ப ஆடும் போதும் பாடும் போதும் அது ஒரு ஸ்டைலு. ஹாய் 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 பாடும் எது தப்பாவில்லை. பாடும் சுதி விட்டதில்ல. மேளம் இன்னும் கொட்டவில்லை, தாலி கொடி கட்டவில்லை. பாட்டு கட்டி வச்சு பாடி நிக்கிறேன், கூட நிக்கிறேன். நாட்டு சக்கரையே பத்து சொக்குரம் காத்து நிக்கிறேன். ஜாதி மல்லிகை சேர்த்து கையில தான் சூடி எடுக்க நாடு பாரு. தாந்த தகிடதீன் தாளம் எடுத்து பாடி பாரு. மயிலாடும் பாறையில நாங்க ஆடி இருக்கோம். மதுரை மேங்காட்டு பொட்டலில மெடல் வாங்கி இருக்கோம். ஓடு மயிலாடும் பறையில் நாங்க ஆடி இருக்கோம். மதுரை மேங்காட்டு பொட்டலில் மெடல் வாங்கி இருக்கோம். நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பெரும் இல்ல. ஹலோ. அருமை அருமை அருமை, மிக அருமை. நம் பள்ளி மாணவிகளின் குறவன் குருத்தி நடனமும் அருமை அருமை. அடுத்த நிகழ்வாக மலைகளில் அருவி கொட்டினால் அழகு, பொதிகையில் தென்றல் வீசினால் அழகு, நம் பள்ளி சிறார்கள் மேடையில் சலபுல சங்கு பாடி ஆடினால் அழகு.
அதை நாம் பார்த்து ரசிப்பதோ அழகோ அழகு. இதோ உங்களுக்காக உங்கள் முன் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஈஸ்வரன், பிரியன், ஹரிகரசுதன், அஸ்வின், ஜெயமுருகன், கவிநிலவன், முனீஸ்வரன், நவீன்ராஜன், ராஜகணபதி, வீரவேல், ஜனகன், பிரணேஷ். அடுத்த ஈவெண்ட் மண்ணி வீசு வாசனையும். 4-5 பெண்கள் எங்கிருந்தாலும் இங்கு வரவும். அஸ்வின் எங்க இருக்க? அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமாள்.
கொள்ளடிப்போம் கெடுக்கும் மூடு பழக்கம் ஒழிஞ்சு போக கொள்ளடிப்போம் உழைக்கும் மக்கா ஒன்னா கூடி உயரமா கொள்ளடிப்போம் குழப்பம் கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொள்ளடிப்போம் உழைக்கும் மக்கா ஒன்னா கூடி உயரமா கொள்ளடிப்போம் குழப்பம் கெடுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொள்ளடிப்போம் கொள்வதை நிறுத்துவோம் நேரம் காலம் தலைவிதிகள் நொந்து கொள்வதை நிறுத்துவோம் புரிஞ்சு நின்ற வாழ்க்கையில துக்கம் என காட்டுவோம் புரிஞ்சு நின்ற வாழ்க்கையில துக்கம் என காட்டுவோம் சரியில்லைனா வைத்தியர பார்க்கணும் தாயத்து மந்திரத்தை தேடியதுக்கு அலையணும் ஒழிக்கும் மக்கா உன்ன கூடி உயரமா கொள்ளடிப்போம் குழப்பங்களுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொள்ளடிப்போம் ஒழிக்கும் மக்கா உன்ன கூடி உயரமா கொள்ளடிப்போம் குழப்பங்களுக்கும் மூட பழக்கம் ஒழிஞ்சு போக கொள்ளடிப்போம் தொடங்கிய அன்னார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இப்பொழுது நடனக்கலையில் வருவோம். ஆம், வரும்போதே தெரியும். என்ன தெரியும்? நம்ம பசங்க ஆடி பாடி பட்டையை கிளப்ப வருவதை பார்த்தாலே தெரியும். பார்த்துருவோமா? இப்போ சும்மா இப்போ பார்த்துருவோமே. 6-7 பாய்ஸ் படும் காடு 2 படும் இந்த ரிமா நுழைந்தாரு நடந்தாலே
ஸ்பாரோ என் நெஞ்சில அரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ ரொம்ப நாளாக நான் தேடுறேன் சொல்லிட்டு ஓகே நான் பக்கத்துல பாக்க கண்ணுல லாக்க இது கல்யாணம் சோக்கே மின்னல ஃபிளாஷ் உனக்கு நஞ்சு கிராஷ் உள்ளது போச்சு அது துண்டாட்ட மாச்சு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ வாமா வாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடுறீங்க கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ மேடையில் இதோ 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 அனுஷ்கா, கனிஷ்கா, ஜீவிதா, தனலட்சுமி, பிரியதர்ஷினி, யாழினி 8ஆம் வகுப்பு மாணவிகள். தனலட்சுமி தனலட்சுமி எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும். வரல சார் தனலட்சுமி. அனுஷ்கா, கனிஷ்கா, ஜீவிதா, பிரியதர்ஷினி, யாழினி எல்லாம் இருக்காங்களா? இந்த ஒண்ணு உள்ள இருக்கு. தனலட்சுமி சீக்கிரம் வாமா.
ஹலோ ஹலோ. கரகம்னா இப்படி இல்லைங்க இருக்கணும். அன்னாருக்கு பொன்னாடையை நம்முடைய ஆதியை அவர்கள் போத்துவார். 5ஆம் வகுப்பு பாரினி எங்கிருந்தாலும் அலங்கார மேடைக்கு தென்புறமாக வரவும். பாரினி எங்கிருந்தாலும் மேடைக்கு ஆடி பாடி நடனமாட நீங்க வாருங்கப்பா. இதோ வாராங்கப்பா. பரத், இசையாளன், ஜீவா, ரிஷி, ரித்திஷ், சஞ்சய், வினோதன், வீரா, போவாஷ், திருமுருகன், அருள்குமரன். அடுத்த ஈவன் காக்கா இல்லாச்சி மயிலே. 8வது பசங்க ரெடியா இருந்துங்க. விநாயகரப்பா, இன்னைக்கு எப்படியாவது பரீட்சையில பாஸ் ஆயிடும்டா சாமியா, காப்பாத்துறா. ஐயா என் சாமியா. பாப்பா பாப்பா எங்க சாமியா? எப்படியாச்சும் காப்பாத்து சாமியா. ஐயா சாமி காப்பாத்து. நான் தான் பிள்ளையார் பேசுறேன். பாப்பா பாப்பா இந்த பைய வராருன்னா ஆளையே காணும். இவரை கரைக்கே கூட்டந்தாச்சு, ஆளையே காணும். பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். என்ன பாட்டு?
எத்தனை வகுப்பு மாணவர்கள்? ஆம், இதோ காக்காட்சிமையிலே. என்னது காக்காட்சிமையிலேவா? ஆமாங்க, இப்ப நம்ம பார்க்கத்தானே போறோம். காக்காட்சிமையிலே பாருங்க பாருங்க பாருங்க, ரசிக பெருமக்களே பாருங்க 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 பாருங்க. மாணவர்கள் ஆகாஷ், அமுதரன், அமுதன், லோகப்பிரியன், ராஜ்குமார், ரஞ்சித், வல்லரசு, சபரிராஜன், வீரவேல்.
இதோ இனியதொரு நாடகம் அதுதான் சமூக நடப்பியல் நாடகம். இதோ உங்களுக்காக உங்கள் முன் விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். நெற்றி வியர்வை நிலத்தில் சொட்ட சொட்ட உழைக்கின்ற விவசாயி பற்றிய நடப்பியல் நாடகம். இதோ 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணாக்கர்கள் கவிநிலவன், ஹரிகரசுதன், ஜெயமுருகன், பத்மஸ்டே. அடுத்த ஈவன் கலை திருவிழா பாட்டு வந்துருங்க. இயற்கை எண்ணெய். அடுத்தது மனப்பாடம் நாடகம் சார். சரணியா செந்தில் வந்து ஏற்கனவே பொருளை கொடுத்தாங்களா? அது ஒன்றும் இல்லைடா குப்புசாமி. இன்னைக்கு செய்தித்தாளில் ஒரு செய்தி படித்தேன். அதான்டா சோகமாக இருக்கேன். அப்படி என்னதாண்டா படிச்ச? அதை ஏன்டா கேட்குற? உலகத்திலேயே அதிக விவசாய தொழிலில் கடன் சுமையால் ஒரு நாளைக்கு 30 நிமிடத்திற்கு ஒருவர் வீதம் தற்கொலை செஞ்சு கொள்கிறார்களாண்டா. அப்படியா? இது கேட்கவும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடா. மைக் வாங்கி. ஏண்டா எதை பத்திடா பேசி கொண்டிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைடா முனுசாமி. இன்னைக்கு உள்ள விவசாயிகளையும் விவசாயத்தையும் பற்றி தாண்டா பேசி கொண்டு இருக்கிறோம். நீ ஏன்டா திருப்பி சோகமாற? நெல் விதைக்க மனையோட நகையை அங்கேயே அட வச்சேன். நெல்லும் விளைஞ்சது. பருவம் தப்பி பெஞ்ச மழையில நெல்லெல்லாம் தண்ணியில் மிதக்குது. என் மனையோட நகையும் கடலில் முழுகுது. அதாண்டா வாக்கியா போட்டுட்டு வரேன். தண்ணி எப்போ குறையுமா? நம்ம பாட்டன் முப்பாட்டன் காலத்துலலாம் இயற்கை உரத்தை போட்டு விவசாயம் செஞ்சோம். ஆனால் இப்போ பொட்டாசியம் யூரியான்னு போட்டு மண்ணே கெட்டு போச்சு. நம்ம கடன்லையும் இருக்கிறோம். ஆமா ஆமா, கம்மா ஏரி ஆற்றில் பாசிகளையும் ஆட்டு மாட்டுகளின் எருதுகளையும் போட்டு இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சோம். அப்ப எந்த நோயும் வரல. ஆனா இப்ப எல்லா நோயும் வருது. என்ன தாண்டா செய்யறது? இன்னைக்கு 10,000 ரூபாய் முதல் போட்டு 50 சதுரடி இடத்துல பொட்டி கடை வச்சிருக்கவெல்லாம் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் செலவு செஞ்சு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு 3 மாதம் கழித்து கிடைப்பதோ 5,000 தானா. அதாண்டா இதெல்லாம் வேண்டான்ட்டு நம்ம மேலே தெரு கோயந்தசாமி பக்கத்து நகரத்தில் உள்ள ஏடிஎம் சென்டருக்கு 5,000 ரூபா சம்பளத்துக்கு 20 காலாளியாக போயிட்டான். 5 ஸ்டார் ஹோட்டலில் 6 ரூபாய்க்கு மாவு எடுத்து 600 ரூபாய்க்கு தோசை சுட்டு வைக்கும்போது பேசாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். அதாண்டா நம்ம ஆள் என்ன செய்வான் தெரியுமா? ஏழை விவசாயிடம் தான் பேரம் பேசுவான். எப்படி தெரியுமா? 10 ரூபா கீரைய 3 ரூபாய்க்கு தரியான மனசாட்சியே இல்லாம கேட்பான்டா. அதாண்டா எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஆனா நம்ம பணத்தை சாப்பிட முடியாது. விவசாயி உற்பத்தி செஞ்ச தானியங்களை மட்டும்தான் சாப்பிட முடியும். இதாண்டா உலகம். விவசாயியை காப்போம், விவசாயத்தை காப்போம். சார் சொல்லட்டும். இமயமலையோ இயற்கை, மேற்கு தொடர்ச்சி மலையோ இயற்கை. ஆம், நாம் காணும் கானகமோ இயற்கை, விளையும் பூமியோ இயற்கை. அதன் அழிவினால் ஏற்படும் விளைவுகளை பற்றி கூற நம் பள்ளி சிறார்கள் இதோ உங்கள் முன் உங்களுக்காக. 5ஆம் வகுப்பு மாணவி பாரினி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். நான் சொல்றேன் சார். அக்ஷிதா, அனுஷ்கா, கனிஷ்கா, தனலட்சுமி, யாழினி, மகாலட்சுமி. பாரினி 5ஆம் வகுப்பு பாரினி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். அந்த புள்ள டான்ஸே ஆடல.
குறிஞ்சிட்டியும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. வெட்டி பில்டிங் கட்ட போறேனே. அட பாவி மனுஷா, இயற்கை எல்லாம் அழிய போகுது. என்னென்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். காசுக்கு விக்க பாக்குற நீயும் சோனில் ஓட்ட போட்டு அடிவ சேர்க்கிற. காசுக்கு விக்க பாக்குற நீயும் சோனில் ஓட்ட போட்டு அடிவ சேர்க்கிற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பாக்குற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பாக்குற. ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. ஆனா வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. சூரியனின் முக்கிரத்தை ஒதுக்க செய்யாது, அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாது. பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. பாரு பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. ஆஹா, இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதான். ஆமா, தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதான். சுத்த காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதா. ஆமா, தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதா. தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா? தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா? ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கெட்டும் தூரம் இல்லையா? ஆனா தண்ணி மட்டும் கண்டு கெட்டும் தூரம் இல்லையா? திராவகத்தில் தேனை சேர்க்கும் கதையாய் போச்சுது. நம்ம நாட்டு ஜன வாழ்க்கையெல்லாம் கனவா போச்சுது. மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு.
எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு. பாரு 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 பாரு. ஒண்ணு முடிக்கல. விவசாயத்தை ஒரு கவனிச்சு செய்வோமடா. உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. தர்ஷினி, பிரியதர்ஷினி, ஜீவிதா, மகதி.
நன்றி நன்றி நன்றி. சப்பாடா என்ன காலையிலே காப்பி குடிக்கிற பழக்கத்தெல்லாம் விட்டுட்டாங்களா? பால் வேற சுடுது, போண்டா வேற ஆறுது, இல்லை கீ வேற முக்கிது. ஒரு பயலும் வர மாட்டேங்கிறான். வாங்க வாங்க வாங்க. ஆஹா அண்ணே, உண்மையிலே நீங்க ரொம்ப நல்லவருண்ணே. கடைக்கு வரவங்களெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வியாபாரம் பண்றீங்களே, நீங்க பெரிய பிசினஸ் மேக்னட்ண்ணே. உங்க அன்புக்கு நான் அடிமண்ணே. அன்பாவது ஆட்டுக்குட்டியாவது கடைக்கு டீ பலகாரம் வாங்க வாங்க வாங்க, இல்லைன்னா போங்க போங்கன்னு அர்த்தத்துல சொன்னேன். அட, அது அந்த வாங்க வாங்க இல்லையா? நான் கூட பாசத்தோட வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு ரொம்ப அறிவு கூர்மண்ணே. நீ என்ன வெளியூரா? ஆமாண்ணே. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? சரி, என்ன விஷயமா வந்திருக்கா? இல்லண்ணே, தங்க வீடு வேணும், கிடைக்குமா? தங்க வீடா? எங்க ஊர்ல தங்க வீடெல்லாம் இல்லையே. என்ன இவ்வளோ பெரிய ஊரா இருக்கு, தங்க வீடு இல்லையா? என்ன ஊர் இது? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லண்ணே, தங்க வீடு மட்டும் எனக்கு வேணும்ண்ணே. எங்க ஊர்ல குடிசை வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு தான் இருக்கு. தங்க வீடெல்லாம் இல்ல. நீ என்ன பெரிய அப்பாட்டக்கரா? பஞ்சத்துல அடிபட்ட பச்சை குந்தியாட்டம் இருக்கிறா. தங்க விக்கிற விலையில உனக்கு தங்க வீடு கேக்குதா? ஐயோ அண்ணே, நான் தங்க வீடு கேட்கலண்ணே, தங்குறதுக்கு வீடு வாடகை கிடைக்குமான்னு கேட்டேன். கொஞ்சம் தெளிவாதான் சொன்னான்னம்மா. சரிண்ணே, இனி நான் தெளிவாவே சொல்றேன். சரி, என்ன வீடு வாடகைக்கு வேணும்? நீ என்ன படிச்சிருக்கா? என்னண்ணே, படிச்சிருந்தாதான் வீடு வாடகை கிடைக்குமா? படிச்சிருந்தா தானே வீடு வாடகை கணக்கெல்லாம் கரெக்டா கொடுப்பா. அண்ணே, வீடு வாடகை கொடுக்கறதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் எனக்கு அத்துப்படிண்ணே. நான் ஒரு கணக்கு சொல்ல, அதை சொல்லு. நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அதை 150 ரூபாய்க்கு விற்கிறேன். எனக்கு லாபமா நட்டமா? என்ன பெருச்சாலியா ஓடுது? இல்லண்ணே, நான் தானே சிரிச்சேன். என்னென்ன இவ்வளோ ஈஸியான கேள்வியா? ஈஸியோ தோசையோ, லாபமா நட்டமான்னு மட்டும் சொல்லு. அண்ணே, உங்கள்கிட்ட நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அதை 150 ரூபாய்க்கு வித்தனா எனக்கு 50 ரூபா லாபம் தானே? உனக்கெல்லாம் வீடு கிடையாது, போ போ. என்னண்ணே, நான் சொன்னது சரிதானே? நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அதை 150 ரூபாய்க்கு விற்கிறேன். 150 ரூபாய்க்கு விற்கிறேன். இந்தியன் பேங்க்ல இருந்தா லாபம் ஒரு 50 ரூபா. என்னண்ணே, இப்படி ஏடா போடமா கேட்டா எப்படின்னு? நான் சொன்னது சரிதானே? நான் வரட்டுமா? நானே வீடு தேடி பாத்துக்கிறேன். என்னது இவ்வளவு நேரமா என் நேரத்தை வீணடிச்சிட்டு ஒரு போண்டா கூட வாங்காம போறா? சரிண்ணா, கோபப்படாதீங்க. இந்த போண்டாவோட விலை என்னன்னு சொல்லுங்க. ஒரு போண்டா 6 ரூபா. என்னண்ணா, 6 பேருக்கமா இருக்கு, இந்த போண்டாவே 6 ரூபான்னு சொல்றீங்க? ஆறிப்பான போண்டா தான் 6 ரூபா, இல்லன்னா 10 ரூபா. என்னண்ணா, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நோ, ஒன்லி போண்டா யாரும். வடை எப்படி போடுவது, போண்டா எப்படி போடுவது நான் சொல்லி கொடுக்க முடியும். நான் பலகார பள்ளிக்கூடமா வச்சு நடத்துறேன். இல்லண்ணா, விலைய கொஞ்சம் குறைச்சு சொல்லி கொடுங்கன்னு சொன்னேன். குறைச்சா வாங்குவியா? ஆமாண்ணே. வா வா வா. என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு? வெறியில புடிச்சிட்டா கல்லெடுத்து பேசுறாரு. எங்கடா கல்ல காணோம்? யார பார்த்து வெறி பிடிச்சிருக்குன்னு சொல்லல, எனக்கா வெறி பிடிச்சிருக்கு? வேணாண்ணே, என்கிட்ட காசு இல்ல, நான் போறேன். என்ன காசு இல்லையா? ஆமாண்ணே, நான் போறேன். வரட்டுமா? ஒரு போண்டா நீ வாங்கிட்டு தான் போகணும். சரிண்ணே, கோபப்படாதீங்க. போனா போது இந்த 6 போன போண்டா 6 ரூபான்னு சொன்னீங்கல்ல, அதுல ஒரு போண்டாவை கொடுங்க, நான் போறேன். நம்ம போண்டாவை நம்ம நாயாட்டம் குறைச்சு வித்து பார்த்தாச்சு. ஒரு வயலும் வாங்க மாட்டேங்கிறான். நம்ம போண்டாவை நம்மளே சாப்பிடுவோம். எங்க கிளம்பிட்டீங்க? உட்காருங்க. வெளியே சைத்தியசாமி டாக்டர் போர்டு போட்டிருந்தது. நீங்க மனநல மருத்துவரா பொது மருத்துவரா? நான் போய் பொது மருத்துவத்தை பாத்துக்கிறேன். நான் பைத்தியக்கார டாக்டர் இல்ல. நோ, நான் பைத்தியக்கார டாக்டர் இல்ல. உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? ஒரு போண்டா சாப்பிட்டேன், அதுல இருந்து வயிறுல வான விழாப்புல இருக்கு, காதுல கருவண்டு போறாப்புல இருக்கு, கையெல்லாம் அரிக்குது. ஏன் கடையில வாங்கினது கண்டதே வாங்கி சாப்பிடுறீங்க? இல்ல, நானே செஞ்சு நானே தான் சாப்பிடுறேன். இந்தாங்க 200 ரூபாய், போய் வித்துட்டு வாங்க போண்டாவை.
அப்ப ஏன் கதி? உங்களுக்கு நான் இலவசமாவே வைத்தியம் பார்த்து விடுறேன். இந்தாங்க இதை சாப்பிடுங்க. இதை சாப்பிடாதீங்க, இதுல எதிர்க்க மருந்தை வாங்கி சாப்பிடுங்க சார். கொஞ்சம் தெளிவா தான் சொன்னான்னம்மா. எதை சாப்பிடுறது எதை சாப்பிடக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் தெளிவா சொல்றேன். புளியை சேர்க்காதீங்க, கோழி முட்டை ஆகும், மீன் கருவாடு ஆகவே ஆகாது. நான் நினைச்சது சரியா போச்சு. என்ன சொல்றீங்க? நீங்க பைத்தியக்கார டாக்டர் தானே? நோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். என்ன மரியாதை வேண்டி எனக்கு? முட்டை கோழி ஆகும்னு சொல்றீங்க, கரெக்டு. மீன் கருவாடு ஆகவே ஆகாதா? மீன் காஞ்சா கருவாடு ஆகும். நானும் சர்க்கோஸ் கம்பெனியை வச்சு நடத்துறேன் புளியை சேர்க்கறதுக்கு. சிஸ்டர், குளுக்கோஸ் ஆக்சிஜன் எல்லாம் கொண்டு வாங்க. நான் தான் நர்ஸ். யாருக்கு என்னாச்சு டாக்டர்? இவருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குள்ள எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல சிஸ்டர். இந்தாங்க, இதுல குளுக்கோஸ் ஆக்சிஜன் எல்லாமே இருக்கு டாக்டர். இதுல தண்ணீர்லாம் இருக்கு, குடிச்சீங்க. போய் போண்டா வித்துட்டு வாங்க சார். டாக்டர் எனக்கு ரொம்ப வயிறு வலியா இருக்கு டாக்டர். என்ன சாப்பிட்டீங்கம்மா? இல்ல டாக்டர், ஒரு அண்ணன் கடையிலே போண்டா வாங்கி சாப்பிட்டேன் டாக்டர். அதுல இருந்து எனக்கு ஒரே வயிறு வலி டாக்டர். இந்தாங்கம்மா, இதுல எதுக்கதை வாங்கி சாப்பிடுங்கம்மா. டாக்டர் தோ போறாருல டாக்டர், அந்த அண்ணன் கடையில தான் டாக்டர் நான் போண்டா வாங்கி சாப்பிட்டேன். அவர் செஞ்ச போண்டாவே சாப்பிட்டு அவருக்கே உடம்பு சரியாம போயிட்டுமா. நீங்க இதை வாங்கி சாப்பிடுங்கம்மா. நான் அதுக்கு வீட்டுல கசாயமே வச்சு குடிச்சிருப்பேன், யாருமே தெளிவா சொல்றது இல்ல. நன்றி. தூரையா? இருபது தளர்ந்துச்சுங்க. அங்கிள் ஸ்டாப். இந்த பலூன் கொஞ்சம் ஊதி தரீங்களா? உன்னால ஊத முடியலையா? தம்மு பத்தல அங்கிள். அப்படியா? ஊதி தர்றேன். போதுமா? இன்னும் பெருசா. போதுமா? இன்னும் பெருசா. இதுக்கு மேல ஊத உடஞ்சாது. உடையாது, நீங்க தைரியமா வந்துடும், அதை நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? எரும மாடா? ஏய், என்ன மாடு இருக்க? தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு ஒரு புது பலூன் வாங்கி கொடுங்க அங்கிள் ப்ளீஸ். அப்படி கேளு. அதை விட்டு மாடு இருக்குன்னு மரியாதை பேசிட்டு இருக்க. சரி வாங்க. நீ முதல்ல போ. பிள்ளைய பாரு. கோச்சிக்காதீங்க அங்கிள். கோபப்படாம. யோ, இந்த பிள்ளைக்கு ஒரு பலூன் ஒண்ணு குடியா. பலூன் இல்ல. பலூன் இல்லாம இப்ப என்ன பண்ணுவ? என்ன இவ்வளவு யோசிக்குது? எது சதிகிதி பண்ண போகுதா? ஒரு அட்டைப்பட்டி எடுத்து மேல வைங்க. எடுத்து வச்சிரேன். அட்டைப்பட்டி எதுக்கு? ஒரு டஜன் பால் எடுத்து பேக் பண்ணுங்க. 2 ஸ்டார்ஸ், பேட் அண்ட் பால், ஒரு டெடி பேக், அம்ப்ரெல்லா எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுங்க. என்ன அட்டைப்பட்டி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ஷாப்பிங் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அங்கிள் வர இருக்க அந்த மங்கி பொம்மை எடுத்து வைங்க. என்ன பார்த்தா உனக்கு மங்கி மாதிரி தெரியுதா? மொத்த பில் எவ்வளவு? 100, 300, 400, 500, 1900 ரூபாய் பாப்பா. அது சார் கிட்ட வாங்கிக்கோங்க. எது என்கிட்ட வாங்கிக்கிறவா? என்ன என்னை பார்த்தா உனக்கு கேளப்பை மாதிரி இருக்கா? கொட்டுனே மண்டையில. யார் நீ? என்ன வில்லி மாதிரி சிரிக்குது? இங்க வா. எது? நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? யாரு உன் பேக்ரவுண்ட்? எங்க ஃபேமிலியே சீட்டிங் ஃபேமிலி. இப்ப நீ பில் பே பண்ணல, என்னோட செயின் எடுத்துட்டானா கூப்பிட்டு நான் உன்னோட நங்க எடுத்துடுவேன். நாங்கெல்லாம் குழந்தைங்க, நாங்க சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஜட்ஜே நம்புவோம். மரியாதையா நீ இந்த அமௌண்ட் செட்டில் பண்றியா இல்ல ஜெயிலுக்கு போறியா? குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா? என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இது ஆட்டோவுக்கு. இந்தாப்பா
இது என்னடான்னா ஒரு பலூனை ஊத மாதிரி ஊத விட்டு அதை உடைக்க வச்சு குழந்தைங்க சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒரு கூட்டாம்னு ஒரு பீதியை கிளப்பி எவ்வளவு நேக்கா அடுத்தவன் காத்துல ஆட்டைய போட்டு போகுதியா ஐயா. இனி யாரும் பழைய பழமொழியை நம்பி வாழாதீங்க. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுசா யாராச்சும் உட்காந்து எழுதுங்க ஐயா. என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, என்ன ட்ரைனிங். இது ஒரு குட்டி எட்டனாயிருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேட்கும், பத்தனாயிருந்தா பத்தூர் எம்பாட்ட பாடும். ஒட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா 10 ரூபாய் இருந்தா ஊரே 2 பட்டு போடும். இந்த நாடே 2 கட்டானாகும். ஊரே 2 பட்டு போடும். இந்த நாடே 2 கட்டானாகும். எட்டனாயிருந்தா எட்டூர் கெம்பாட்டு கேட்கும், பத்தனாயிருந்தா பத்தூர் எம்பாட்ட பாடும். கஞ்சிக்காக கடலை கூட தாண்டுவேன். வானவில்ல வாங்க பேரும் கடவுளோட பேசுவேன். இந்திரனும் கூட என்னோட ஃப்ரெண்டு என்று சொல்ல என்ன தவிர யாருடா. அந்த லோகம் வாழும் சுந்தரிகள் கூட வந்து எனக்கு காலமுக்கும் பேருடா. சின்னராஜு பொண்ணுராஜு காத்து நம்ம பக்கம் வீசுனா முட்டை போது என்று வாழ்க்கையில பாத்துடா நல்லா பூண்டு விளையாடுடா. எட்டனாயிருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேட்கும், பத்தனாயிருந்தா பத்தூர் எம்பாட்ட பாடும். ஒட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா 10 ரூபாய் இருந்தா ஊரே 2 பட்டு போடும். இந்த நாடே 2 கட்டானாகும். ஊரே 2 பட்டு போடும். இந்த நாடே 2 கட்டானாகும். எட்டனாயிருந்தா எட்டூர் கெம்பாட்டு கேட்கும், பத்தனாயிருந்தா பத்தூர் எம்பாட்ட பாடும். இசையாளன் கனிஷ்கா, ரிஷி, ரித்திஷ், அனுஷ்கா, யாழினி, பரத், சஞ்சய், நந்தினி, மகதி, தர்ஷினி. அடுத்த ஈவென்ட் கோல்டன் ஸ்பேரோ பாட்டுக்கு எல்லாம் வந்துருங்க. ஆசிரியர்களின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் நெல்சன் வீலெக்ஸ் குழுவினரின் நடன நிகழ்ச்சியை பார்க்கலாம். பள்ளிக்கூடம் நீங்களா இங்க படிக்க வந்திருக்கீங்க. ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எவ்வளவு பயப்பட்டு இருப்பீங்களோ அதை விட அதிக பயப்பட்டு. அது மட்டும் இல்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். வணங்கணும் 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 வணங்கணும். கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும்.
கை கற்றபின் நிற்கே அதற்கு தக நிற்கே அதற்கு தக எல்லாரும் நல்லா படிச்சு பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். காமிக்கண்ணன் முருகேசன் உலகநாதன் சீனிவாசன் முத்துவடிவேல் மறுபடியும் சொல்லுங்க. நல்லா போட்டு கழிச்சு கரெக்டா சொல்லு. வராது டீச்சர். 10 அகர முதல எழுத்தெல்லாம் அறியவைக்காய் தேடி ஆதி பகவன் முதலிருந்தே உணரவைக்காய் தேடி அகர முதல எழுத்தெல்லாம் அறியவைக்காய் தேடி. இன்னைக்கு என்ன நாள்? ஆசிரியர் தினம். படிச்ச வாத்தியார் தான், தினம் படிக்கிற வாத்தியார் தான் சார். படிக்கும்போது நம்ம வாத்தியார்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்மள மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவாங்க. நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன், ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். தாராஸ்ரீ, இசைப்பிரியா, சஞ்சனா, சீதாலட்சுமி, ஜெகதினி, வாரிணி, தனிஷா, மகஸ்ரீ, பத்மஸ்ரீ, ரஞ்சனி, தியாஸ்ரீ. Walking slow-mo, மனசுல சோகம். Hey, my golden sparrow. Mama, come and sing. Queen தேடி வந்தான் கிங்கு. டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ. நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ. சிங்கிங் டூயட் வேற யாரோ. கப்பல கோலு இவ சிங்கல சுத்தின காலு. சங்கதி என்னன்னு கேளு நீ வந்தா ஆளு. நெத்திலி மீனு ஒரு கெத்தில சுத்தின நீனு. நிக்குது லைனு நான் நினைக்கிற மூணு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ. நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ. சிங்கிங் டூயட் வேற யாரோ. எப்படி கியூட் கண்மணி சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ எப்படி கியூட் சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ நடக்குது சிக்கு தவிக்குது உள்ள ஒரு தாட்டு. என்ன பார்த்து எக்ஸாம்பிள் இல்லைனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன். இப்போ அனதால எக்ஸ்ட்ராவா போட்டேன். எக்ஸாம்பிள் இல்லைனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன். இப்போ அனதால எக்ஸ்ட்ராவா போட்டேன். வாழ்க மகராசி முடிஞ்சு போச்சு இவ ராசி. நினைச்சு பெயினாச்சு சுட்டு துணைக்கு நான் இருக்கவா தினம் துதிக்கவா இருக்கணும் புதிக்கவா இலக்கணும் பதிக்கவா. ஸ்டாரி நைட்டில் நான் உன் ஸ்டோரி டைட்டில் நான் மானம் பார்க்காத நானாகிறேன். நானே போயிட்டு எங்க என்னும் எட்டு ரொம்ப நாளாக நான் தேடுறேன். சொல்லிடு ஓகே நான் விக்கிரமத்துல பார்க்க கண்ணுல லாக்கு இது தெரியாத சோக்கு. மின்னல ஃபிளாஷ் கண்டது நஞ்சுமே கிராஷ். உள்ளத போச்சு அது கொண்டாட்டமாச்சு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ. நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ. சிங்கிங் டூயட் வேற யாரோ. Mama, come and sing. Queen தேடி வந்தான் கிங்கு. டைலா பிபி டும்மு
மாலை மாத்தி போடுறீங்க கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ நிகழ்வில் இன்று காலை முதல் இரவு 11:30 மணி வரை நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்தீர்கள். அந்த வகையில் காலையிலிருந்து எங்களுக்காக உதவிகரம் புரிந்த காலை நிகழ்வுகளை கொடியேற்றி வைத்து